தமிழகத்தில் நிபா வைரஸ் இல்லை, பொது சுகாதாரத்துறை தகவல். 100 கோடி செலவில் 63 கோவில்களுக்கு திருப்பணி தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மன நிறைவு பெறும் வரை உதவித்தொகை தரப்படும், EPS பரப்புரை. எடப்பாடி பழனிசாமி தனது பெயரை பல்டி பழனிசாமி என மாற்றிக்கொள்ளலாம், அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தமிழகத்தில் இனி ஆன்மீக ஆட்சிதான் அமையும், அண்ணாமலை கருத்து. விசைத்தறியாளர்களை தொடர்ந்து வஞ்சிப்பதுதான் திராவிட மாடலா, நைனா நாகேந்திரன் கேள்வி. எனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி இருந்தது, பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிர்ச்சி தகவல். நாம் அனைவரும் இணைந்து உழைத்து புதிய வரலாற்றை படைப்போம், தொண்டர்களுக்கு அன்புமணி கடிதம். பழனி முருகன் கோவிலில் 31 நாட்களுக்கு ரோப் கார் இயங்காது, நிர்வாகம் அறிவிப்பு. குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள் கசியவில்லை, TNPSC விளக்கம். தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை, இல்லத்தரசிகள் கவலை. தாவேகா கொடியில் யானை சின்னம், இடைக்கால மனுவை திரும்ப பெற்றது பகுஜன் சமாஜ் கட்சி. மகாராஷ்டிராவில் செய்ததை போன்று பீகாரிலும் தேர்தலை அபகரிக்க பாஜக முயற்சி, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 4.6 பதிவு. தமிழகத்தில் நேற்று 13 இடங்களில் சதமடித்த வெயில், மக்கள் அவதி. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.